Hi trading fam, welcome to Vartagam Pesu channel. Now unga Gajapriya. Thank you so much for 6.54k subscribers for the trust and support. So last week Monday to Friday முழுக்க என்ன opportunities கிடைச்சிருந்தது அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த வாரம் சிபிஆர் எப்படி லொக்கேட் ஆயிருக்கு அண்ட் இந்த வாரம் முழுக்க என்ன மாதிரியான ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம், என்ன ஹேர்டில்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். அண்ட் பிஃபோர் தட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்மளோட யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட் கண்டன்ல சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். முதல்ல அதை பாருங்க அண்ட் தென் ஸ்டார்ட் வாட்சிங் அவர் ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் from episode 1 so that you will get the better clarity about multi-time frame analysis. Okay, இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நிஃப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு அண்ட் 1 hour சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து 1 hour சார்ட் பத்தி தான் நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருந்த வீடியோலயே இந்த வாரம் வந்து என்ன மாதிரியான ஒரு சிபிஆர் இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஹிண்ட் அண்ட் ட்ரெண்ட் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அதை தான் வந்து அகேன் ரீகன்ஃபார்ம் பண்ண போறோம். சி ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க வேண்டியது நேரோ சிபிஆரா, மீடியம் சிபிஆரா, வைட் சிபிஆரா, அதுதான். அண்ட் இந்த வாரம் நமக்கு நிஃப்டியில இருக்கக்கூடிய சிபிஆர் மீடியம் சிபிஆர். இட் இஸ் நாட் நேரோ, இட் இஸ் நாட் வைட், இட் இஸ் த medium CPR. And second thing, we will check the distance between CPR to previous week high and distance between R1 to previous week high. இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா நார்மலா இருக்கு. ப்ரீவியஸ் வீக்கும் நார்மலா தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி வாரம்லாம் பாத்தீங்கன்னா நல்ல டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கும் போது ஓகே வைட் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ மொமெண்டம் அண்ட் தென் ஒரு ப்ரைஸோட மூமெண்ட்ஸ் வந்து எல்லாமே கம்மியா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் வென் த டிஸ்டன்ஸ் இஸ் நார்மல் அப்போ வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆனாலும் யூ வில் கெட் சம் குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் இன்ட்ராடே டு ட்ரேட். அதுதான் அதோட இன்ஃபுளுன்ஸ். அதுவே எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கத்துல இருக்குது, ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட். ஸோ மீடியம் சிபிஆரா இருக்கு ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் டிஸ்டன்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கு. அண்ட் தேர்ட் திங் வி நீட் டு ஃபைண்ட் அவுட் த டைரக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று அது அசெண்டிங் சிபிஆரா இருந்தால் தெரியும், இல்லை டிசெண்டிங் சிபிஆரா இருந்தால் தெரியும். இது இன்சைட் சிபிஆரா இருக்கே. போன வாரம் சிபிஆரோட லெவல்ஸ்குள்ள இந்த வாரம் சிபிஆர் இருக்கிறது இன்சைட் சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இன்சைட் சிபிஆரா இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல பிரைஸ் கம்ப்ரெஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்சைட் சிபிஆரா இருக்கும் போது டைரக்ஷன் வந்து அப் சைடா டவுன் சைடான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் கேண்டில்ஸ் எப்படி ட்ரேட் ஆறுதுன்றதை பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். பட் இன்சைட் சிபிஆர் அப்படின்னாலே கம்ப்ரெஷன் அப்படின்றதுனால மோஸ்டா இன்சைட் சிபிஆர் டேஸ்ல வீக்ஸ்ல we can expect some trending move or volatile move. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வைக்கலாம். ஸோ ஆல் ஓவர் இந்த வாரத்துக்கான சிபிஆர் லொகேஷனை பொறுத்து பார்க்கும்போது சிபிஆர் வந்து இன்சைட் சிபிஆரா இருக்கு, டைரக்ஷன் தெரியாது. மீடியம் சிபிஆரா இருக்கு, ஸோ ட்ரெண்டிங்கா இருக்குமா சைட்வேஸா இருக்குமான்றதும் தெரியாது. கேண்டில் ஓப்பன் ஆகி கேண்டில்ஸ் வந்து ட்ரேட் ஆகும்போது தான் நமக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு, எங்க எக்ஸாக்டா ஓப்பன் ஆயிருக்கு, சிபிஆருக்குள்ள ஓப்பன் ஆகி சிபிஆருக்குள்ளேயே டிராவல் ஆயிருக்கு. So when candles are traveling inside CPR, we will consider that as a sideways trend. கரெக்டா? அப்போ மீடியம் சிபிஆரா இருக்கிறதுனாலையும் நமக்கு டைரக்ஷன் ட்ரெண்டிங்கா சைட்வேஸான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது மீடியம் சிபிஆர். பிகாஸ் ஐதர் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த R1 ப்ரீவியஸ் வீக் ஹை பிரேக் அவுட், இல்லைன்னா S1 ப்ரீவியஸ் வீக் லோ பிரேக் அவுட். அதுக்கு நடுவுலயே டிராவல் ஆகுதுன்னா நமக்கு வந்து சைட்வேஸா இருக்கும், வாலட்டைலா இருக்கும்ன்றது தான் மீடியம் சிபிஆர் சொல்றது. ஸோ அது மட்டும் இல்லாம இன்சைட் சிபிஆரா இருக்குன்றதுனால டைரக்ஷன் தெரியல. ஒன் மோர் பாயிண்ட் என்னன்னா இது இன்சைட் சிபிஆருக்குள்ள கேண்டில்ஸ் டிராவல் பண்றதுனால இப்போ வரைக்கும் தேர் இஸ் நோ கிளியர் டைரக்ஷன். அதுதான் பாயிண்ட். நான் இதுக்கு முன்னாடி ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கேண்டில்ஸ் எக்ஸாக்டா வந்து சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச்லயோ இல்லை பாட்டம் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச்லயோ ஓப்பன் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் அது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் பிவட் லெவல் வரைக்கும் மேலே போகும். தட் இஸ் வாட் ஹேப்பன் டுடே. பட் இந்த இடத்துல டைரக்ஷன் கிளியரா தெரியுதா? நோ. when the candle closes above weekly CPR, அப்ப வந்து ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் புல் சைட் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இல்ல எப்ப கேண்டில் வந்து சிபிஆருக்கு கீழே வந்துட்டு க்ளோஸ் வைக்குதோ அப்ப ஓகே ட்ரெண்ட் பேரிஷ்ன்னு சொல்லலாம். பட் இஃப் கேண்டில்ஸ் ஆர் டிராவலிங் இன்சைட் சிபிஆர்
ட்ரெண்ட் சைட்வேஸ் தான். அப்போ அந்த லெவல்ஸ்க்கு ஏத்த மாதிரி யூ ஹேவ் டு பிளான் யுவர் இன்ட்ராடே ட்ரிக்ஸ். அது ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா யூ வில் கெட் டு நோ ஹவு டு ட்ரேட் ஆன் தட் பர்டிகுலர் டே அப்படின்றது. ஸோ இப்போதைக்கு நிஃப்டியில் இருக்கிற இன்ஃபரன்ஸ் இதுதான். ட்ரெண்டு 1 hour டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் இன்னும் கிளியரா தெரியல. கேண்டில் வந்து சிபிஆருக்கு மேலேயோ கீழேயோ பிரேக் அவுட் கொடுத்தாதான் தெரியும். என்ன மாதிரி மார்க்கெட் எதிர்பார்க்கலாம்? சிபிஆர் டு R1 ப்ரீவியஸ் வீக் ஹை, சிபிஆர் டு S1 ப்ரீவியஸ் வீக் லோ. இந்த ரேஞ்ச்குள்ளேயே ட்ரேட் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா வாலட்டைல் அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட் தான் எதிர்பார்க்க முடியும். இதுல ஏதாவது ஒரு லெவல் பிரேக் அவுட் ஆனா மட்டும்தான் ஒரு அக்ரெஷன் இருக்கும். ஓகே, ஸோ பாயிண்ட் வந்துட்டு என்ன ட்ரெண்ட் அப்படின்றது கிளியரா இருக்கு நமக்கு. அண்ட் எங்கெங்க இம்பார்ட்டன்ட் ஹர்டல்ஸ் நான் போன வாரம் கொடுத்த அதே விஷயம் தான். சி டெய்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் கேண்டில்ஸ் ஆர் ட்ரேடிங் அபவ் மந்த்லி சிபிஆர். ஸோ த ட்ரெண்ட் இஸ் ஸ்டில் புல்லிஷ் மந்த்லி சிபிஆர் மேல இருக்கிறதுனால. அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்க்கலாம்? மந்த்லி சிபிஆரோட அந்த டாப் சென்ட்ரல் பிவோட்டை கீழே பிரேக் பண்ணா மட்டும் திங்க் அபவுட் த பியர்ஸ். அண்டில் தென் இட் இஸ் புல்லிஷ். அண்ட் நெக்ஸ்ட் ஹர்டில்ஸ் வந்து இம்பார்ட்டன்டான சப்போர்ட் லெவல் வச்சு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். the hurdles remains the same. One is at 24,900 and another one is at 26,300. இதுதான் நம்மளுடைய ஹர்டில்ஸ் அப் சைட்ல. டவுன் சைட்ல யூ ஹேவ் டு திங்க் அபவுட் பேர்ஸ் ஒன்லி வென் இட் இஸ் பிரேக்கிங் 23,600. இதான் விஷயம். ஸோ லெவல்ஸ் ஆர் ரெடி. 1 hour ட்ரெண்டும் வந்துட்டு நமக்கு தெரியுது. ஸோ லெவல்ஸ் எப்படி இருக்கு, என்ன மாதிரி லொக்கேட் ஆயிருக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ப்ளீஸ் பிளான் யுவர் ட்ரேட். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த கேண்டில் க்ளோஸ் இன் 1 hour டு கன்ஃபார்ம் த டைரக்ஷன். அதை மட்டும் மறந்துடாதீங்க. அண்ட் நவ் வில் லுக் அட் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் நான் அதே தான் சொல்லியிருந்தேன். சிபிஆர் வந்து பார்த்தோம்னா மீடியம் சிபிஆர், பட் இட் இஸ் அன் அசெண்டிங் சிபிஆர். அதுதான் ஒரு வித்தியாசம் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிபிஆர் என்னவா இருக்குன்னு பார்ப்போம். நேரோவா, மீடியமா, வைடா. இங்கேயும் மீடியம் சிபிஆர் தான். அண்ட் செகண்ட் வி வில் செக் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு R1 ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் பிட்வீன் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை. அதுவும் நார்மல் தான். ஏன்னா அக்கார்டிங்லி ப்ரீவியஸ் வீக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து நார்மல் தான். ஸோ செகண்டும் நார்மல். அண்ட் தேர்ட் டு ஃபைண்ட் அவுட் த டைரக்ஷன். அசெண்டிங்கா டிசெண்டிங்கா ஓவர்லாப்பிங்கா கொஞ்சம் இந்த மாதிரி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அசெண்டிங்கா டிசெண்டிங்கான்னு தெரிஞ்சிடும். ஸோ போன வாரத்துக்கு அந்த சிபிஆரோட டாப் சென்ட்ரல் பிவட்க்கு மேலதான் இருக்கு. ஸோ இட் இஸ் அசெண்டிங். ஏன்னா இது அசெண்டிங்கா ஓவர்லாப்பிங்கான்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்ட கிளியர் பிக்சர் அபவுட் இட். ஸோ அப்போ அசெண்டிங் சிபிஆர். ஸோ மோஸ்டா டைரக்ஷன் வந்து எனக்கு அப் சைட்ல இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹையர். பட் கேண்டில் ஓப்பனிங் தான் அதை வந்து ரீகன்ஃபார்ம் பண்ண போகுது இல்லையா? ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் அந்த சிபிஆரோட லொகேஷன் பொறுத்த வரைக்கும் மீடியம் சிபிஆர் பிளஸ் எனக்கு அசெண்டிங் சிபிஆர்ன்றதுனால ஒரு மூவ்மெண்ட் வந்து புல் சைட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் எப்போ அக்ரெஷன் இருக்கும்? R1 ப்ரீவியஸ் வீக்கா இல்லை S1 ப்ரீவியஸ் வீக்லோ பிரேக் ஆனாதான். சரி, இப்போ கேண்டல்ஸ் வந்து it is opening below weekly CPR, then what it is intimating? Then the trend is bearish. No doubt in that. Okay, எனக்கு irrespective of ascending CPR or descending CPR, whatever it is, if candles are opening and surviving below weekly CPR, then the trend is bearish. எப்போ புல்லிஷா வரும்? கேண்டில்ஸ் வந்து டாப் சென்ட்ரல் பிவோட்டை மேல பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாதான் புல்லிஷ். இப்போ பேங்க் நிஃப்டியில இப்போ கரண்ட்லி என்ன ட்ரெண்ட்? பேரிஷ் தான். இப்போ லாஸ்ட் 1 or 2 கேண்டில்ஸ் வந்து இதுக்குள்ள சிபிஆர்க்குள்ள தானே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆமா, பட் ஸ்டார்ட் ஆஃப் த டேல பேரிஷா இருக்குது அண்ட் தென் எண்ட் ஆஃப் தி டேல சிபிஆர்க்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஸ்லைட்டான பேரிஷ் மோட்ல தான் நம்ம ஸ்டில் பார்ப்போமே தவிர ஒரு பேரிஷ் டு சைட்வேஸ் மோட்ல தான் பார்ப்போம். புல் மோடுக்கு நம்ம சேஞ்ச் ஆகணும்னா we need a candle close above weekly CPR which is top central pivot. இப்போ பேங்க் நிஃப்டியில என்ன ட்ரெண்ட்? சைட்வேஸ் டு பேரிஷ் ட்ரெண்ட். ஸோ அகெயின் எனக்கு சிபிஆர்க்கு கீழே க்ளோஸ் வச்சிச்சுன்னா நோ டவுட் இன் தட் அகெயின் த பேட் ட்ரெண்ட் ஸ்டார்டட். நெக்ஸ்ட் லெவல்ஸ் அதாவது S1 ப்ரீவியஸ் வீக் லோ வரைக்கும் கீழே விழுறதுக்கான சான்சஸ் ஆர் ஹையர். அதுவே எனக்கு சிபிஆர்ல டாப் சென்ட்ரல் பிவட்க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹையர். ஈவன் when candles are trading between CPR to S1 previous week low also, அப்ப கூட ஸ்ட்ரென்த் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரேட் எடுக்கணுன்றதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா again you will understand எப்படி ட்ரேட்ஸ் வந்து நம்ம பொசிஷன் பண்ணலாம் அப்படின்றது. ஃபைன். ஸோ நிஃப்டியோட ட்ரெண்ட் சைட்வேஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் சைட்வேஸ் டு பேரிஷ். இதுதான். அண்ட் தென் பேங்க் நிஃப்டிலையும் சில லெவல்ஸ் இருக்கு. ஸோ டெய்லி சார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் ட்ரெண்ட் still bullish in bank nifty and nifty also.
ஸோ மந்த்லி சிபிஆர் மேல இருக்கு. இந்த ப்ளூ லைன் நான் மந்த்லி சிபிஆரோட டாப் சென்ட்ரல் பிவட் எதுக்கு வரைஞ்சிருக்கேன்னா, இந்த 55,000க்கு கீழே வந்தா மட்டும்தான் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் த டேர்னிங் பேரிஷ். இல்லைன்னா ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷ் தான். ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கிற வரைக்கும் 1 ஹவர்ல என்னதான் வீக்லி சிபிஆருக்கு கீழே கேண்டில்ஸ் வந்தாலும் உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரெச்ல ஃபால் ஆகிறத விட கொஞ்சம் நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்து ஃப்ளக்சுவேட் ஆகி அப்படிதான் வந்து உங்களுக்கு ஒரு ராலி வந்து டவுன் சைட் இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஹர்டில் இஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஒன் ஹவர். ஓகே, ஸோ ஹர்டில்ஸ் வந்து நெக்ஸ்ட் அப் சைட்ல தான் இங்க நான் வரைஞ்சிருக்கேன் டெய்லி பேஸ் பண்ணி. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் டர்ன்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ லெவல்ஸ் வந்து பார்த்தோம்னா 57,600ல ஒரு லெவல் அண்ட் தென் 60,000ல ஒரு லெவல், 60,200 கிட்ட ஒரு லெவல். ஸோ இந்த ரெண்டு ஹர்டில் அப் சைட் மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் தென் டவுன் சைட் வந்து 55,100. ஓகே, ஸோ லாங் டேர்ம் ட்ரெண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலயுமே புல்லிஷ் தான். 1 ஹவர் ட்ரெண்ட் மட்டும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. அண்ட் இந்த வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஐ எம் ரிசீவிங் so many messages for staircase indicator and trend checker. அண்ட் உங்களுக்கு வந்து அந்த லிங்க் கிடைக்கல அப்படின்னா ப்ளீஸ் டூ வாட்ஸ்அப் அஸ். our team will guide you each and every step to avail the indicators. Okay, fine. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். and if it is useful, please do share it with your trading friends and community. And one important announcement that we are going to launch Smart Money for Kids Summer Financial Literacy Program. உங்கள நிறைய பேர் இதை பண்ண சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. ஒரு மணி ஹேபிட்ஸ் பில்ட் பண்ற மாதிரி கிட்ஸ்க்கு வந்து ஸ்கூல்ல நிறைய பேர் இது சொல்லி தரதில்ல. ஸோ யூ ஸ்டார்ட் டூயிங் செஷன்ஸ் அப்படின்னு. அதனால தான் we are initiating this year. And yes, it is going to be an online program. May 11ல இருந்து May 22 வரைக்கும் நடக்க போகுது. And from grade 5 to 10 யார் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். And even grade 11, 12 students, if you have some sufficient time to watch it, then definitely you can also join. And daily sessions irukum plus daily creative activity irukum and quizzes irukum. And end of the program we will conduct the examination and adilum minimum pass percentage irukku and pass பண்ற எல்லாருக்குமே certificates plus gifts for top performers. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன், நான் லிங்க் வந்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன். நீங்க டைரக்டா டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு லிங்க் கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் சீட்ஸ் ஆர் லிமிட்டட் அண்ட் கொஞ்ச நாள் தான் வந்துட்டு புக்கிங் ஓப்பன்ல இருக்கும். ஸோ யூ கேன் புக் தி ஸ்லாட் as soon as possible. Okay, so we'll see you on the next video. Until then, bye, take care, happy trading.